ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 9th மேக்ஸ் கணித மஞ்சரில இருக்கிற சாப்டர் 1 ஓரியன்டிங் யுவர் செல்ஃப் யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் தான் பார்க்க போறோம். 1.1 Introduction. A system of coordinates is a structured framework like the grid lines on a map or a graph paper that enables us to use numbers to describe the exact physical location of points or objects. இப்போ கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம்வொர்க் தான். இப்போ ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்னது? ஒரு கிரிட் லைன்ஸ் ஆர் ஒரு கிராஃப்ட் பேப்பர்ஸ்ல வந்து நம்ம பிசிக்கலா எந்த ஒரு ஆப்ஜெக்டையோ அல்லது எந்த ஒரு பாயிண்டையோ கரெக்டா அக்யூரேட்டா லொகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை? இந்த கோஆர்டினேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி கிரிட் லைன்ஸ் ஆர் கிராஃப்ட் லைன்ஸ் வந்து தேவை. அதை வச்சு நம்ம அந்த பிசிக்கல் லொகேஷனை அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும். The idea of grid-based thinking and the geometry required to define the location of points in space indeed has deep roots in Bharat. The first systematic use of grids occurred thousands of years ago on a massive urban scale in the Sindhu-Saraswati civilization, where city streets were constructed with striking precision in north, south, and east west direction at uniform distance of about 10 meters apart. This was a coordinate system in practice. A merchant could find a shop or a warehouse by counting north, south, and east west units of distance from the city center. Bodhayana 800 Common Era. We have seen later used east, west, and north, south lines for his deep geometry construction, developing the Bodhayana Pythagoras theorem and thus laying the foundation of coordinate geometry. இப்ப நம்ம இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியால நிறைய லொகேஷனை வந்து டிஃபைன் பண்றதுக்கு இந்த கிரிட் பேஸ் திங்கிங் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி இந்த கிரிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இருந்தது அப்படின்னா இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து ஒரு மேசிவ் அர்பன் ஸ்கேல் ஒரு பெரிய சிட்டில இருந்து இருந்தது. அது எங்க இருந்து இருந்தது அப்படின்னா சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன்ல வந்து இருந்தது. இந்த சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன்ல வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படிங்கிற டைரக்ஷன்ல யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு ஏரியாவுமே 10 மீட்டர்ஸ்ல வந்து அவங்க கரெக்டா அலைன் பண்ணியிருந்தாங்க. சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன்ல வந்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக யூஸ் இருந்திருக்கும் அப்படின்னா இப்ப ஒரு மெர்ச்சன்ட் ஒரு வியாபாரி வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கடையை கண்டுபிடிக்கணும் அல்லது வேர் ஹவுஸ் குடவுன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த குடவுன் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்ல எந்த இடத்துல கரெக்டா அக்யூரேட்டா அந்த சிட்டில வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரிட் பேஸ்ட் திங்கிங் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. பொதாயனா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா நம்மளோட இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இந்த கிரிட் ஜியோமெட்ரிக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு அடித்தளம் அமைச்சவங்க யாரு அப்படின்னா போதாயனா அப்படிங்கிறவங்களை வந்து சொல்லலாம். அதுலயும் இந்த தியரம் வந்து ரொம்ப டெவலப்பிங்கா இருந்தது அப்படின்னா இந்த போதாயனா பைத்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறது தான் வந்து டெவலப்பிங்கா இருந்தது. புட்டிங் கோஆர்டினேட்ஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் லேட்டர் பிகேம் இம்பார்ட்டன்ட் ஃபார் நேவிகேஷன். Ujjaini was described in the ancient world at least as early as the 4th century BCE in the early Siddhantas as the point marking the central longitude meridian from which all other locations were measured. The Greek mathematician Ptolemy 150 before Common Era, building on earlier works including that of Hipparchus, later described the latitudes and longitudes of thousands of locations including Osin, Ujjaini, Aryabhatta 499 Common Era replaced the Greek gods with signs, making it much easier to calculate the coordinates of a star or a city. He mapped the sky using celestial coordinates, measuring coordinate distance from the ecliptic, the path of sun. இப்ப இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது வந்து நாட்கள் போக போக இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து தேவைப்பட்டது. இப்போ வந்து 4th செஞ்சுரி பிஃபோர் காமன் எரால இருந்தே வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது வந்து உஜ்ஜயினி அப்படிங்கிற வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க.
இப்போ வந்து கிரீக் மேத்தமெட்டிஷியனான அப்படிங்கிறவங்க 150 பிஃபோர் காமன் எராலேயே வந்து அப்போகஸ் அப்படிங்கிறவங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே எடுத்து லாட்டிடியூட்னா என்ன லாங்கிடியூட்னா என்ன எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஓசேன் அப்படின்னா என்னன்னா உஜ்ஜயினி அப்படிங்கிறதுமே எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி யாரு எக்ஸ்பிளைன் பண்ணா கிரீக் மேத்தமெட்டிஷியனான டாலமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஆரியப்பட்டா அப்படிங்கிறவங்க வந்து கிரீக் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கார்ட்ஸ் அப்படிங்கறத தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஆரியப்பட்டா அப்படிங்கிறவங்க கார்ட்ஸுக்கு பதிலா சயின்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணி இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணாங்க. எக்லிப்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா பாத் ஆஃப் த சன். சன் வந்து எந்த பாதையில போதோ அந்த டிஸ்டன்ஸை வந்து அவங்க எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கைல இருக்கிற செலஸ்டியல் கோஆர்டினேட்ஸை வச்சுதான் வந்து மெஷர் பண்ணாங்க. பிரம்மகுப்தா 628 காமன் எரா formalized the nodes and use of zero and the negative numbers as algebraic entities. In modern coordinate system, the origin is zero and the negative axis represent values less than zero. Without Brahmagupta's work, the four quadrant Cartesian plane, as we will study in this chapter, would be impossible. இப்போ வந்து பிரம்மகுப்தா அப்படிங்கிறவங்க 628 காமன் எரால வந்து ஜீரோ அப்படிங்கிறது மட்டும் வந்து இந்த கிரிட்ல வந்து இருக்காது. நெகட்டிவ் நம்பர்ஸும் வந்து இருக்கும். அதே மாதிரி அல்ஜிப்ரிக் என்டிட்டிஸும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து யாரு கொண்டு வந்தாங்க? பிரம்மகுப்தா அப்படிங்கிறவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பிரம்மகுப்தா அப்படிங்கிறவங்க தான் இதோட ஒரிஜின் அப்படிங்கிறது வந்து ஜீரோல இருக்கும். அதே மாதிரி இதுல நெகட்டிவ் ஆக்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இந்த பிரம்மகுப்தா அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த இதுல 4 குவாட்ரண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். 4 குவாட்ரண்ட் ஆஃப் கார்டீசியன் பிளேன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த சாப்டர்ல இந்த 4 குவாட்ரண்ட் ஆஃப் கார்டீசியன் பிளேன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மகுப்தா அப்படிங்கிறவங்களோட வேலை எவ்வளவு இம்பாசிபிள். இப்ப பிரம்மகுப்தா வந்து இந்த 4 குவாட்ரண்ட் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா அளவுக்கு பாசிபிளா ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சாப்டர்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். பிரம்மகுப்தாஸ் work was translated into Arabic as the Sindh Hind and Ujjaini meridian entered Arabic geography under the name Arin, serving as the zero longitude reference for early Arabic map, which also then made use of negative numbers. The influential Arab scholar Al-Biruni, 1000 Common Era, traveled to India, studied the Siddhantas and used Indian trigonometric methods to calculate the coordinates of various cities across Asia. Al-Biruni also later preferred the astrolabe, a handheld device that allowed sailors to find their coordinates by looking at the stars. Omar Khayyam, 1100 Common Era, who had became an expert in the Indian decimal system and algebraic formalism, was the first mathematician to solve algebraic problems using geometry by interpreting them in terms of coordinates in the plane. இந்த பிரம்மகுப்தா அப்படிங்கிறவங்க இந்த 4 குவாட்ரண்ட் கார்டீசியன் பிளேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அரபிக்ல வந்து ரீன் அண்ட் ஜீரோ லாங்கிடியூட் அப்படிங்கிற பேர்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இப்ப இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அரப் ஸ்காலரான அல்பெர்னி அப்படிங்கிறவங்க வந்து காமன் எரால வந்து இந்தியால வந்து டிராவல் பண்ணாங்க. டிராவல் பண்ணி இங்க இருக்கிற இந்த சித்தாந்தாஸ் இங்க இருக்கிற ஏர்லி பீரியட்ஸ்ல இருந்து இந்தியன் ட்ரிக்னாமெட்ரியோட மெத்தடையுமே வந்து லேர்ன் பண்ணாங்க. லேர்ன் பண்ணிட்டு இதுல இருக்கிற இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஏசியால வேரியஸ் சிட்டியை வந்து அவங்க கால்குலேட் பண்ணாங்க. அல்பெர்னி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த டிவைஸ் வந்து செயிலர்ஸ் எல்லாருமே ஸ்டார்ஸோட கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஏரியாவையுமே அவங்க வந்து கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. வந்து உமர் கயாம் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஜியோமெட்ரி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவங்க இந்த உமர் கயாம் அப்படிங்கிறவங்க தான். இவங்களுமே வந்து லேட்டரா இந்த கோஆர்டினேட்ஸ் பிளேனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. These concept eventually reached Europe in the 12th century. The final leap occurred when following the related work of Fermat, 1636 Common Era. René Descartes, 1637 Common Era, formalized the fact that any point two-dimensional plane could be defined by simply two numbers representing the point's distance from two perpendicular axes. Points and more complex geometry shapes could then be described precisely using algebra and equation, thus bringing the areas of geometry and algebra even closer together. இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே
எல்லாமே வந்து 12th செஞ்சுரியில யூரோப்லயும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த டைம்ல 1636ல ஃபெர்மட் அப்படிங்கிறவங்களும் 1637ல ரெனே டிஸ்கார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனி பாயிண்ட் எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் சரி, அத வந்து 2 டைமென்ஷனல் பிளேன்ல வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை? 2 நம்பர்ஸ் வந்து தேவை. அதே மாதிரி 2 பெர்பெண்டிகுலர் ஆக்ஸஸ் வந்து தேவை. 2 நம்பர்ஸ் அண்ட் 2 பெர்பெண்டிகுலர் ஆக்ஸஸ் வந்து இருந்தது அப்படின்னா, அந்த பாயிண்ட் அந்த டிஸ்டன்ஸ வந்து நம்மளால கரெக்ட்டா, அக்யூரேட்டா ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஃபைண்ட் தான் வந்து மெட்ரிக் ஷேப்ஸையுமே வந்து அல்ஜீப்ரா அண்ட் ஈக்குவேஷன யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃபைண்டிங் தான் வந்து அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி இது 2மே இன்னும் க்ளோஸரா வந்ததுக்கான காரணம்னு சொல்லலாம். In grade 9 and 10, you will have chance to study this amazing coordinate system, which has such a rich history in human thought and endeavor. You will be able to locate object with pinpoint accuracy. You will also see how using coordinates enables us to visualize algebraic equation as geometric shapes and vice versa. இப்போ வந்து கிரேட் 9 அண்ட் 10ல வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் இருக்கு, நம்மளோட ஹிஸ்டரியோட எப்படி எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து கிரேட் 9 அண்ட் 10ல வந்து இன்னும் டீடைலா வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப இங்க வந்து ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன வந்து எப்படி ஜியோமெட்ரிக் ஷேப்பா கொண்டு வரணும், அல்லது ஒரு ஜியோமெட்ரிக் ஷேப்ப வந்து எப்படி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனா கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த கிரேட் 9 அண்ட் 10ல வந்து லேர்ன் பண்ண போறோம். 1.2 settling in. It is the beginning of the academic year and Rian is both excited and nervous. The family has just moved to a new city. He and his sister Salini will be attending a new school. Today, Salini will help him settle into a new environment. When someone is not able to see, this can be a very big challenge. But with their mother's transferable job, the siblings meet often, and it has become easier with each move. And அவங்களோட சிஸ்டரான சாலினி இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு நியூ அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்களோட ஃபேமிலி ஏற்கனவே இருந்த சிட்டில இருந்து ஒரு நியூ சிட்டிக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. அப்படி மூவ் ஆகும்போது சாலினி அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கூல் வந்து புதுசா இருக்கு. அவங்களோட சரவுண்டிங்கும் எப்படி இருக்கு? ரொம்ப புதுசா இருக்கு. அவங்களோட அம்மாவோட ஜாப் வந்து ஒரு டிரான்ஸ்பரபிள் ஜாப் அப்படிங்கிறதுனால அவங்க அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆக வேண்டியதுதான் இருந்தது. இப்ப இவங்க 2 பேர்ல ஒருத்தங்களால வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்தது. அது மட்டும் இல்லாம எதனால அவங்க நியூ ஸ்கூலுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சேஞ்ச் ஆக வேண்டியது இருந்தது அப்படின்னா அவங்களோட அம்மாவோட ஜாப் வந்து ஒரு டிரான்ஸ்பரபிள் ஜாப்பா இருந்ததுனால Salini has just completed grade 9 and this time she decided to put to use what she has learned in coordinate geometry in mathematics to guide Riyan. காலினி அப்படிங்கிறவங்க வந்து இப்பதான் வந்து கிரேட் 9 வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படிங்கிற லெசன் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து லேர்ன் பண்ணிருக்காங்க. அவங்க ரேயானுக்கு இதையும் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. Salini wanted Rayan to feel the direction, so she used a rectangular grid on which she had fixed pins and threads. This showed the floor of the room. Points in the sketch were marked using pins. Salini was using a scale of 1 centimeter is to 1 foot. She used pins to mark out various key points of the room. Points representing the corners of the object were connected with thick wool so that Rayan could feel their position with his fingers. இப்ப ரயான் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்வை வந்து தெரியாது. ஆனா சாலினி வந்து அவங்களுக்கு இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ அதனால அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரேயான் அப்படிங்கிறவங்க வந்து அந்த டைரக்ஷனை வந்து ஃபீல் பண்ணணும். சோ ஒரு ரெக்டாங்குலர் கிரிட் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த கிரிட் வந்து பின்ஸ் அண்ட் த்ரெட்டை யூஸ் பண்ணி வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ரூம் வந்து இருக்கு அப்படின்னா இந்த ரூம்ல வந்து இந்த ரூமோட கார்னர் எல்லாத்தையுமே வந்து பின்னால செக்யூர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பின் எல்லாத்தையுமே எதை வச்சு கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு த்ரெட்டை வச்சு வந்து கனெக்ட் பண்றாங்க. இதுல வந்து ஸ்கேல் வச்சுதான் வந்து மார்க் பண்ணிருக்காங்க. மாலினி அப்படிங்கிறவங்க 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 ஃபுட் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப இது 10 சென்டிமீட்டர் இந்த ஸ்கேல்ல வந்து அவங்க மெஷர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரியலா அதோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கும்? 10 ஃபுட்டா இருக்கும்.
இப்ப இதுதான் வந்து சாலினி டிரா பண்ண ரயான்ஸோட ரூம். ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா பின்னு. இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது எல்லாமே த்ரெட். இந்த பின்னோட த்ரெட் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரயானோட பெட்ரூம்ல வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து டிரா பண்றாங்க. வார்ட்ரோப் எங்க இருக்கு, டோர் எங்க இருக்கு, பெட் எங்க இருக்கு, பாத்திங் ஏரியா எங்க இருக்கு, பாத்ரூம் எங்க இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Let us examine figure 1.1 to understand the layout of the room. Notice that this only shows the map of the floor. Do you see why the position of the windows cannot be marked on this map? இப்ப இந்த மேப்ல இந்த ரூமோட லேஅவுட் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ரூம்ல வந்து என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? டோர் எங்க இருக்குன்னு கொடுத்திருக்காங்க, வார்ட்ரோப் எங்க இருக்குன்னு கொடுத்திருக்காங்க, பெட் எங்க இருக்குன்னு கொடுத்திருக்காங்க, பாத்ரூம் ஏரியா, பாத்திங் ஏரியா இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல விண்டோஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. எதனால விண்டோஸ் அப்படிங்கிறது கொடுக்கல? இது என்ன பிக்சர்? 2 டைமென்ஷனல் பிக்சர். இதுல வந்து லென்த் அண்ட் பிரெத் மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமே தவிர எவ்வளவு ஹைட்ல இருக்கு, விண்டோஸ் எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படிங்கறத வந்து மெஷர் பண்ண முடியாது. அதனாலதான் இதுல வந்து அவங்க பெட்ரூம், வார்ட்ரோப், டோர் இது மட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.3 The 2D Cartesian coordinate system. In the chapter on integer, rational numbers and decimal in earlier grades, you studied the number line which is one-dimensional. The two-dimensional coordinate system use two lines at right angles to each other to mark points in two-dimensional space, short form 2D space. For convenience, we consider one of the lines to be horizontal. It is called the x-axis. The other line is vertical. It is called the y-axis. The point of intersection of the x-axis and y-axis is called the origin O. It is coordinates are 0, 0. Coordinate axis. This is the plural of axis. Help us to locate any point in 2D space using the point's coordinates. Distance from O are marked up in equal units on both the axes. Distance to the right of O or upwards from O are considered positive. Distance to the left of O or downwards are considered negative. ஏற்கனவே வந்து இன்டிஜர்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, டெசிமல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு நம்பர் லைன் வந்து இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் லைன்ல வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜீரோக்கு முன்னாடி வந்து இன்டிஜர்ஸ் -1 -2 -3 அப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதை எதுல பார்ப்போம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் 2 லைன்ஸ் வச்சு பார்ப்போம். இந்த 2 லைன்ஸுமே எப்படி இருக்கும்? ரைட் ஆங்கிள்ஸா இருக்கும். அதே மாதிரி 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல வந்து இருக்கும். இந்த 2 டைமென்ஷனல் ஸ்பேஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 2D ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு லைன் வந்து டிரா பண்றோம், ஹரிசாண்டலா ஒரு லைன் வந்து டிரா பண்றோம். நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரைட் ஆங்கிள் வந்து கிடைக்கும்ல. இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் ஆக்சஸ்னு சொல்லுவோம். வெர்டிகல் லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒய் ஆக்சஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு y அண்ட் x இது ரெண்டுமே மீட் பண்ணும்ல, இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரிஜின் O அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கோஆர்டினேட்ஸோட பாயிண்ட் என்னவா இருக்கும்? 0, 0. இந்த x அண்ட் y அப்படிங்கிறது மீட் பண்ற பாயிண்ட் எப்போதுமே 0, 0வா தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு லைன் வந்து இருக்கு. இப்ப இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. இப்போ ஓக்கு அப்வர்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் நம்பர்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி ஓக்கு ரைட்ல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி ஓக்கு லெஃப்ட்ல இருக்கிறது வந்து நெகட்டிவா இருக்கும். அதே மாதிரி ஓக்கு டவுன்வர்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்கும். இப்ப இதுல வந்து எது ஹரிசாண்டல் லைனு? இந்த லைன் தான் வந்து ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைன் எப்போதுமே எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆக்சஸா இருக்கும். இப்ப இது வந்து வெர்டிகல் லைன் வந்து ஒண்ணு டிரா பண்றோம். இந்த வெர்டிகல் லைன் வந்து எப்போதுமே என்னவா இருக்கும்? ஒய் ஆக்சஸா வந்து இருக்கும். இப்ப இது ரெண்டும் மீட் பண்ற இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓக்கு அப்வர்ட்ஸ்ல இருக்கிறது வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். அதே மாதிரி ஓக்கு ரைட் சைட்ல இருக்கிறது பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். அதே மாதிரி ஓக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். ஓக்கு டவுன்வர்ட்ஸ்ல இருக்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். Point B is on the x-axis and 4.5 units to the right of O. Its coordinates are 4.5, 0. This fact is written as B equal to 4.5, 0. Point G is on the y-axis and 4.5 units downward from its coordinates are 0, -4.5. That is G equal to 0, -4.5.
Point H is also on the y-axis, but 4 units above O. It is coordinate are 0, 4. That is H equal to 0, 4. இப்ப இதுல வந்து G அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, B அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, E அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, H அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. இப்ப இதுல வந்து இப்ப 0, 0 போடுறோம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போதுமே என்ன ஆக்சிஸா தான் இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸா தான் இருக்கும். செகண்ட் இருக்கிறது எல்லாமே வந்து y axis தான் இருக்கும். இப்ப இங்க வந்து 4.5 அப்படிங்கறத வந்து மெஷர் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 4.5 அப்படிங்கிறது என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. சோ நம்ம 4.5 அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 0 அப்படிங்கிறது என்ன ஆக்சிஸ்? 0 அப்படிங்கிறது y ஆக்சிஸ்ல இருக்கிறத எடுத்திருக்காங்க. சோ 4.5, 0 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்ப இதே இது h அப்படிங்கிறது எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க? இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஹச்ல இந்த 4 அப்படிங்கிறது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? y ஆக்சிஸ் வந்து 4 இருக்கும். x ஆக்சிஸ் வந்து என்னவா இருக்கும்? 0 இருக்கும். 0, 4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். இப்ப இது அப்வர்ட்ல இருக்கிறதுனால இது என்ன நம்பர்ஸா தான் இருக்கணும்? பாசிட்டிவ் நம்பர்ஸா தான் இருக்கணும். 0 அப்படிங்கிறது எப்போதுமே பாசிட்டிவ் நம்பர்ஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட் E அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? -2.9, 0 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. -2.9 அப்படிங்கிறது எங்க இருக்கு? இந்த பக்கம் வந்து மார்க் பண்ணிருக்காங்க. இது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால -2.9 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும். 0 அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸா இருக்கும். அதே மாதிரி இங்க 0, -4.5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மைனஸ் அப்படிங்கிறது இங்க ஒய் ஆக்சிஸ்ல எப்படி இருக்கணும்? 0க்கு டவுன்வர்ட்ஸ்ல வந்து இருக்கணும். சோ இது வந்து 0ல ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கு? -4.5 இருக்கு. Point P equal to x, 0 lies on the x axis. If x is positive, then P lies to the right of O. இப்போ வந்து P அப்படிங்கிறது x, 0 அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா இது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? x ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னு. X அப்படிங்கிறது Oக்கு ரைட் சைட்ல இருந்தது அப்படின்னா அது எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? பாசிட்டிவ் நம்பர்ஸா தான் இருக்கும். If x is negative, P lies to the left of O. இப்ப சப்போஸ் x ஓட வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்தது அப்படின்னா அது O லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். A point P equal to 0, y lies on the y axis. If y is positive, P lies above O. If y is negative, P lies below O. இப்போ சப்போஸ் y அப்படிங்கறதோட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா எப்போதுமே ஓக்கு மேலதான் இருக்கும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் நெகட்டிவா இருந்தது அப்படின்னா அது எப்போதுமே ஓக்கு டவுன்வர்ட்ஸ்ல கீழே தான் இருக்கும். While writing the coordinates of a point, it is often convenient to drop equal sign and write P equal to x, y simply as P of xy. This is especially true while marking points on graph. இப்போ வந்து நம்ம எப்போதுமே இந்த coordinates அப்படிங்கறத எப்படிதான் சொல்லுவோம்? மாதிரி b equal to 4.5, 0, g equal to 0, -4.5 அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இப்படி எழுதுறதுக்கு பதிலா p of x, y or b of -4.5, 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் செட் 1.1 அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you for watching MCBS way of teaching CBSE.